ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாட்ரோம் தூக்குறோம். இன்னைக்கும் எல்லாரும் விளையாட ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட எஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். அதனால இந்த கேமை விளையாடுறதுக்கு நீங்க வழக்கம் போல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு சினிமால யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களை பத்தின 5 கேள்விகள் நாங்க கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர். அப்படி சொல்றது மட்டும் இல்லாம வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான். அதனால அது உங்களுடைய வீடு தேடி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில யார் ரொம்ப பிடிக்குமோ, அது ஹீரோவா இருக்கலாம், ஹீரோயினா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், இல்லைனா பாடகராக இருக்கலாம், பாடல் ஆசிரியராக இருக்கலாம், இப்படி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் பஞ்சா டப்புன்னு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஒரு கைத்தட்டில் கொடுத்து வின்னர் அப்படின்ற அங்கீகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்து வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரையும் கொடுத்துருவோம். ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தாங்க. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம், சரி சாயந்தரம் ஆயிடுச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைமில் விளையாடக்கூடிய ஒரு கேம். அதனால காலர் வந்தாச்சு. வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயம்பேட்டிலிருந்து கவிதை பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஹ்மான் பத்தி கேளுங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? அவர் மியூசிக் பண்ண புதிய மன்னர்கள் இந்த படத்தோடைய இயக்குனர் யாரு? விக்ரமன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம் சரிங்களா? ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ரட்சகன் படம் வந்துச்சு. இதுல ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு? நாகார்ஜுன். ஹீரோயின் யாரு? சுஷ்மிதா சென். சுஷ்மிதா சென். சூப்பர், குட். உங்களுக்கான 3வது கேள்வி போறோம் சரிங்களா? காதலர் தினம் இந்த படம் இருக்கு இல்லையா, படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? 5 4 போட்டோகிராஃபர் 2 1 பிசி ஸ்ரீராம் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆமா, நன்றி. அதான் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கே தெரிஞ்ச மாதிரி வேற. நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? எந்த ஒரு திரைப்படத்துல மீனா, குஷ்பு, ரஜினிகாந்த் 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க? அண்ணாத்த. சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி, கவிக்குயில் படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? கவிக்குயிலுங்களா? ஆமா. 5 4 கவிக்குயில் எஸ்பி முத்துராமன். இல்ல, 2 பேர் இருக்காங்க. தேவராஜ், மோகன். சரிங்களா? ஓகே, நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இதே வேகத்துல நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கங்க, இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. கௌசல்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க? நயனவரம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? விஜய் அவர்களுடைய நடிப்புல மாஸ்டர் அப்படின்ற படம், இதுல பவானின்ற கதாபாத்திரத்துல சின்ன ரோல் பண்ணது யார்? சின்ன வயசு கதாபாத்திரம் பண்ணது யார்? யாரு? மறந்துருச்சா? மறக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனா மறந்துருச்சு அப்படி சொல்றீங்க. சிரிச்சீங்க பாருங்க. தெரியலையா? மாஸ்டர் அப்படின்றதே அவருக்கு ஒரு அடப்பெயர் தான். மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இந்த வரிசையில் நெக்ஸ்ட் கால் யார்? வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நாங்க சென்னையிலேருந்து பேசுறோம். நான் திலீப் பற்றி பேசுறேன் சார். நானு உங்க திலீப்பா? ஆமாங்க சார். நெல்சன். நெல்சன் பத்தின கேள்வியா? ஆமாங்க சார். ஓகே, எந்த படத்துல இருந்து அவருக்கு நீங்க ஃபேன் ஆனீங்க? டாக்டர் படத்துல இருந்து சார். டாக்டர்ல இருந்து ஃபேன் ஆயிட்டீங்க. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? நெல்சனுடைய ப்ரொடக்ஷன்ல கவின் நடிச்ச திரைப்படம் எது? கவினா சார்? ஆமா, கவின். 5 4 3 2 1 பிளடி பகர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
சரி ஓகே விடுங்க. யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் வெந்தாரா கிளப் வழங்குது. அந்த வெப்சைட்டுக்கே போய் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதனால் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? சும்மா தானே உட்காந்துருக்கோம், ஒரு டைமில் நமக்கு 1000 ரூபா கிடச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. அந்த டைமில் டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விளையாடலாம் வாங்க. சரிங்களா? சரி, நீங்கள் இப்போ விளையாட வந்தோடனே உங்களுக்காக நாங்கள் 5 கேள்வி கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வின்னர். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈஸியான க்ளூஸ் எல்லாம் போட்டு தள்ளுவேன். அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் இது உங்களுடைய கையில் தான் மொத்தமாக இருக்குது. நீங்கள் கால் பண்ணிவிட்டு யாரை பற்றின கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம் உங்களோட பேரை மட்டும் சொன்னால் போதும். நாங்களே 5 ஈஸியான கேள்விகளை கேட்போம். அந்த 5 ஈஸியான கேள்விகளுக்கும் நீங்கள் 5 ஈஸியான பதிலை சொல்லிடலாம். ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு? அதனால் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விளையாடலாம். எனிவேஸ், ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வந்துடுவோமா? அண்ட் இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். நாங்களே பட்டால்னு ஃபோன் எடுத்துருவோம். இன்கேஸ் நாங்கள் ஏற்கனவே விளையாடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கோங்க. நாங்கள் உடனே அவங்க காலை முடிச்சதுக்கப்புறம் அவங்க கூட விளையாட வந்துடுவோம். வெயிட் பண்ணால் மட்டும் போதும். நான் வந்துட்டாங்க போல். ஹலோ 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 வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஈஸியாக கேளுங்க. ஓ, ஈஸியாக கேட்குறேன். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? தர்பார் படத்துடைய கதாநாயகி யாரு? தர்பார். இதை விட ஈஸியாக எப்படிங்க ஒருத்தன் கேட்குறது? 5 4 3 2 1 நயன்தாராங்க. தேங்க்யூ. சரி, வேற வழி இல்லை. இப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சதுனால அட்டன் பண்ணி பேசியாச்சா. சரி, இப்போ காலர் லைனில் வந்தாச்சு. யாருன்னு கேட்போமா? ஹலோ வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கிறீங்க, பேசுங்கோ. ஹலோ, திருப்பூர்ல மதன் பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி சார். கார்த்திக் அவரை பற்றின கேள்வியா? கார்த்திக். கடைக்குட்டி சிங்கம் இந்த திரைப்படத்தில் மொத்தமாக எத்தனை அக்கா அவங்களுக்கு? 5. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் எந்த திரைப்படத்துக்காக கார்த்திக் கிடைச்சது? தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்னா தமிழுக்கு மாநில அரசா? தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் அப்படிங்கிற நீங்க எங்கிட்டே திரும்ப கேள்வி கேட்குறீங்க. முடிஞ்சு போச்சு டைமு. பக்தி வீரன். என்ன தினம்? இல்லை, கைதி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என் பேர் அருண் சார். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா. சூர்யா அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. பிதாமகன் திரைப்படத்துடைய இயக்குனர் யாரு? பாலா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சூர்யாவுடைய நடிப்புல ஒரு திரைப்படம், அது ரியல் லைஃப் ஏர்லைன்ஸ் வச்சிருந்த ஒருத்தருடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது என்ன படம்? சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சூர்யா அவர்களை பற்றி. சரிங்களா? எந்த திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கிடைச்சது சூர்யாக்கு? எந்த திரைப்படத்துக்கு? ஆமா, 4 3. கஜினி. இல்லை, காக்க காக்க என்பதுதான் சரியான பதில். ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா ட்ரை பண்ணீங்க. மகிழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஜோதி ராஜபாளையம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? எம்ஜிஆர் பத்தி. எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? அவருடைய வசனம் எது பிடிக்கும் ரொம்ப? அவருடைய வசனம் எது ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆர் வசனமா? ஆமா, தெரியல. அப்ப அவுட்டுன்னு சொல்லிடுவோமா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சர்வ அதிகாரி இந்த திரைப்படத்துல நம்பியார் அவர்களுடைய கதாபாத்திரம் என்ன பெயர்? சர்வ அதிகாரி படம் என்ன பேரு? 3 2. தெரியல மேடம். தெரியலையா? மகாவர்மன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். யோசிப்பாங்க போல, என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், சரி தெரியலன்னே சொல்லிடுவோம், அதான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பட்டாலும் போட்டுறாங்க. என்ன யோசிக்கிறதே இல்லை. அடுத்த காலர். வணக்கம்.
ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. வணக்கம். என்ன வணக்கம்க்கு அப்புறம் எதுவும் வர மாட்டேங்குது? கவிதா from திண்டிவனம். ஓகே, யார பத்தின கேள்விகள் கேட்கணும்? சரி, நல்லா தொகுத்து வழங்குறீங்க. நன்றி. சிவகார்த்திகேயன் மாதிரி வருவீங்க நீங்க. அப்படியா? தேங்க்யூ சோ மச். மிமிக்ரி நல்லா பண்றீங்க, நல்லா பேசுறீங்க. நன்றி. நான் வந்து மனசுல பட்டதை அப்படி சொல்லிடுறேன். அந்த ஐஸ்லாம் வைக்க மாட்டேன். புரியுது நினைச்சிட போறீங்க. சாச்சா, அப்படிலாம் கிடையாது. தேங்க்யூ. பாராட்டணும்னு தோணுச்சு. நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே, யார பத்தின கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? சுஹாசினி அவர்களை பத்தின கேள்வியா? சரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து அவங்கள பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டுமா? சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சுஹாசினி அவர்களுடைய முதல் அறிமுக திரைப்படம் எது தமிழ்ல? சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? அவங்களுடைய நடிப்புல தாய் வீடு அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, இதோடைய இயக்குனர் யார்? ஆப்ஷன் கொடுங்களேன். அட, இது ஆப்ஷனா? இவருக்கு ஆப்ஷன் தேவையில்லைங்க. தாய் வீடுங்க, டைட்டிலே பாருங்க. யார் வைப்பா? 4 2 1 தியாகராஜன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி, தேங்க்யூ. ஓகே, இதோ பரவாயில்ல, நம்மள கொஞ்சம் ரொம்ப அன்பா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ரொம்ப நன்றி. சரி விடுங்க, நம்ம எதுக்கு பறந்துக்கிட்டு கீழே வந்து அடுத்த கலர் பண்ணுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. குரு from திருவண்ணாமலை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கிறீங்களா? ராஜிங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. காலா திரைப்படத்துடைய இயக்குனர் ஆறு? ரஞ்சித். யாரு? ரஞ்சித். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன சந்திரமுகி திரைப்படம் இருக்கு இல்லையா, ஆமாங்க, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? பி வாசு. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பஞ்ச் டயலாக் ரொம்ப பிடிக்கும் அவரோடது? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சரி, ஓகே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. அவருடைய நடிப்புல தாய் வீடு அப்படின்ற திரைப்படம், அதுல ஹீரோயின் யாரு? தாய் வீடு சுஹாசினி. இல்லை, அனிதா ராஜ் என்பதுதான் சரியான பதில். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எப்படி இப்படி முன்னாடி போட்டா இப்படி வந்து இப்படி அவுட் ஆவீங்க நான் எதிர்பார்க்கல. சரி, பரவாயில்ல, நல்லா விளையாண்டீங்க. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊரு சொல்லுங்க. ராகப்பிரியா, மாதவரம். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் பத்தின கேள்வி கேட்போம். அவர் இயக்கிய இவ்வளவு திரைப்படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் படம் எது? எனக்கு பிடிச்ச கோமாளி. கோமாளி திரைப்படம். சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. லவ் டுடே படத்துல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? உத்தமன் பிரதீப். உத்தமன் பிரதீப். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சரிங்களா? ஒரு ஃபேமஸான இயக்குனர் இந்த லவ் டுடே படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பார். அவர் யார்? எஸ்.ஏ. சூர்யா. நோ, கௌதம் வாசுதேவ் மேனன். ஓ ஆமா, விட்டுட்டீங்களே. சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சரி, இன்னும் விளையாடிட்டே இருக்காங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் விளையாடுறவங்கலாம் ஜெயிக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கொள்கை என்ன, லட்சியம் என்ன, அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தடவை கண்டிப்பாக வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனு தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களுக்கு பிடித்தவங்க யாரோ அவருடைய பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் அவரை பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். அதனால் வெயிட்டிங், சீக்கிரமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம விளையாடலாம். இப்போ காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமம் சங்கர் சார். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தின கேள்வி சார். ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஓகே, சரிங்க சார். நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. அது அப்பனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம். இந்த வசனம் எந்த திரைப்படத்துல வரும்?
5 4 3 2 1. என்ன யோசிக்கிறீங்க? என்ன பறக்கும் குருவி. சாரி சார். சாரிங்களே, குருவிங்க. நல்ல வேளை, நான் கொஞ்சம் பயந்துட்டேன். என்ன பறக்கும்? சூறா தான் பறக்கும் அப்படின்னு இருந்தாருன்னா ஓப்பனிங் சீனை பார்த்துட்டு பரவாயில்ல, உஷாராக தான் இருக்கிறாரு, சாரி சார் அப்படின்ட்டார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். என்னங்க சோகமா ஹலோ சொல்றீங்க? ஹலோ, வாட் ஹேப்பன், வை சேட்? முருகேஸ்வரி பேசுறேன். எங்க இருந்து? சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சிவகார்த்திகேயன் சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஊதா கலர் ரிப்பன், இந்த பாடல் எந்த படத்துல வரும்? வருத்தப்படாத வாலிப சங்கம். சூப்பர் சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல சீமராஜா, இந்த படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? சீமராஜா பொன்ராம். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு போறோம், சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல காக்கி சட்டை படம் இருக்கு இல்லையா? காக்கி சட்டை, இந்த படத்துடைய கதை ஆசிரியர் யார்? கதையாசிரியர் நல்லா யோசிச்சீங்க. துரை செந்தில்குமார் என்பதுதான் சரியான பதில். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இயக்குனர் கதை என்னது அப்படி யோசிக்கலாம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரே பதில் தான் ஒரு ஈஸியாக இருக்குன்றனால கேட்டேன், டக்குன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள். சரி, ஓகே விடுங்க. அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். செல்வன், சென்னை. யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? எம்ஜிஆர். என்ன ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? புதுமை பித்தன், இந்த படத்துடைய எழுத்தாளர் யார்? டி.ஆர். ராமண்ணா. இல்லை, கலைஞர் கருணாநிதி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. அவராட்சியிலிருந்து ஜீவா பேசுறேன் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்திக் சார். கார்த்திக் அவரை பற்றின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கார்த்திக் அவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன 25வது திரைப்படம் எது? ஜப்பான். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, கொம்பன் படத்துடைய டைரக்டர் யாரு? முத்தையா. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சரிங்களா? பிரியாணி திரைப்படத்துல ராம்கி நடிச்சிருப்பாரு, அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 3 கிருஷ்ணான்னு முடியும். 1 0. இல்ல, விஜய் கிருஷ்ணா. உங்க கணிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சானா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நைஸ். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். என் பேர் வந்து அஸ்வத் சார். இப்பதானே பேசுனீங்க? ஆமாங்க சார். நாளைக்கு பேசலாம். பாய். ஓகே, அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். இப்போ வணக்கம். ஹலோ, வணக்கம்ங்க. ஹலோ. டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு எங்க கூட பேசுங்க. ஓகே 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 ஓகே. யா ஓகே 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 ஓகே. ஓவர் வணக்கம். உங்க புடனைக்கு பின்னாடி தான் இருக்கு. ஓவர். ஹலோ. ஹலோ, வணக்கம். என் பேர் சாந்தலட்சுமி. பொள்ளாச்சி பக்கம் ஆனமலையில இருந்து பேசுறோம். சாந்தலட்சுமி, சரி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கேப்டன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வியை சொல்லும் போது கேப்டன். ஓகே, ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரு இனிய உதயம், இந்த படத்துடைய கதாநாயகி யார்? ஒரு இனிய உதயம். ஆமா, யாரு? அமலா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. வெரி குட். கேப்டன் அவர்களை பத்தின இரண்டாவது கேள்வி உங்களுக்காக. கரெக்டா பதில் சொல்லணும், சரியா? விட்டுற கூடாது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நீதியின் மறுபக்கம், இந்த படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? சந்திரசேகர். அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்களே. வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறதுக்கு முன்னாடி, அவருடைய நடிப்புல வந்து உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது? கேப்டன் பிரபாகர். அந்த டைட்டிலுக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமா. சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சரிங்களா? துளசி வாசம் மாறினாலும் மாறும், ஆனா இந்த வாக்கு மாறாதுடா. என்ன படம்? தவசி. எப்படியே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா? ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம், சரிங்களா?
சொல்லுங்க. வெரி குட். உங்களுக்கான 4th கொஸ்டின். என்னை துளைக்கும் தோட்டாவை இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த வசனம் எந்த திரைப்படத்துல வரும்? 5. என்னை தொலைக்கும் சேதுபதி. இல்லை. சிம்மா நரசிம்மா. சிம்மா நரசிம்மா. ஆமா, நரசிம்மா என்பதுதான் சரியான பதில். ஆனால் நல்லா விளையாண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெரி குட். பஞ்சுக்கு கிங்கா இருக்கக்கூடிய அவருடைய பேரை சொன்னது பஞ்சு பேசுனா எப்படி இருந்தா இப்படி எல்லாம் பேசுனது அடுத்த கல்யாணம் கேட்பா. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என் பேர் குணா, நான் கும்பகோணம் இருக்கேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? சர்க்கார் படத்துல ஹலோ சொல்லுங்க. சர்க்கார் படத்துல பசகருப்பையா அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணது யாரு? புரியல. பசகருப்பையா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வருங்க அந்த படத்துல. அதுல நடிச்சது யாரு? பழகருப்பையா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்காக எவ்வளவு தடவை கேட்டீங்க? பழகருப்பையா அவர்களுடைய கேரக்டர் பேர் என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படி அப்படின்னு எப்படியே போட்டாலும் ஒரே மாதிரி பத்தி என்னதான் பண்றது? கரெக்ட். உங்களுக்கான 2வது கேள்வி. திருமலை படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? இதுக்கு க்ளூ கொடுக்கறதா? அதான் நான் கையில ஆக்ஷனா காமிச்சா நீங்க பிடிச்சிருக்கணும். 2003 என்பதுதான் சரியான பதில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எனிவேஸ், நிறைய பேர் நல்லா விளையாண்டிங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் மக்களே, விளையாண்டு வின் பண்ணவங்க எல்லாருக்கும் வின்டர் கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பான கிஃப்ட் வச்சர். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, உங்களுடைய வீட்டுக்கே தேடி வரும். அதனால் கவலைப்படாதீங்க. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எங்கள் டீம் கால் பண்ணி உங்களுக்கு வின்டர் கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பான கிஃப்ட் வச்சரை கொடுப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது விஜய் ஸ்ரீ. இது தட்ரோன் 2 crore. டேக் கேர் மக்களே.